யாருமே தெரியாமல் இருந்து விட்டேன் அம்மா. என்று நீ இல்லாமல் உன்னை நினைத்து அழுந்து துடித்தீரன் தம்பி. எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்தில் யாருமே இல்லையா ஆண்டவா. நாங்கள் இருக்கிறோம், கலங்க வேண்டாம். உன்னை காலி செய்து விட்டு தான் நாங்கள் உறங்குவோம். பார்வதி அவ்வளவு பெண்டா நிக்கும். நான் ஈஸ்வரன் எப்படி நிக்கிறேன், எப்படி வளர்ச்சிக்க நிக்கிறேன், அப்படித்தான் நிக்க வேண்டும். அப்படியெல்லாம் நிற்க கூடாது பார்வதா சுவாமி. பார்ப்ப ஒரு கல்லெடுத்து அடிப்பார்கள். ஏண்டி சூளத்தை பிடிங்கினேன், பாதியில் உடைத்துக் கொண்டது, அப்படியே வந்து விட்டு வாழ்க வாழ்க. எந்த கையில என்ன கையில நலமுடன் இருக்கு. ஏண்டி பிச்சை எடுக்காது. என்ன ஆணுவோம், என்ன கருவம், என்ன மண்ட கருவம் உனக்கு. பொம்பளை இருக்கலாம், மண்ட கருவு இருக்க என்ன ஆங்காரம் உனக்கு. யார் யாரு போட்டாங்கன்னு பாத்துக்கினே நோட் பண்ணிட்டேன். ஆமா நோட் பண்ணிட்டேன். இருக்குது அவங்க எல்லாம் அடிக்கூடாது. ஏன் அவங்கள போய் திட்டினா நம்ம வேற யாரும் அடிக்கிறது. அவங்க வீட்டுக்காரு யாருன்னு பாரு. பிளாக்ல 2 குவார்டர் வாங்கி ஓவர் ஆகி விடு. எத்துமா வீட்டான விட்டா அவரு கும்புறு கும்புறு கும்புறு. ஏன் கல்ல குத்துவானே கை நோவானே. நல்ல யோசனை. ஆமா ஒரு குவார்டர் தான் வருது. ஏதோ ஒன்று போடா. என் நாட்டுல பிச்சை சொல்லக்கூடாது. என்ன விட்டு போயிடாது. உனக்கு என்னடா ஆச்சு? சொல்றி என்னங்க அந்த கருக்காரன் யாருன்னு கேட்டேன். கேட்டதுக்கு என்ன சொன்னா? அடிப்பாவி எந்த தொட்டு தாலி கட்ட புருஷன் கேட்டாரு. அவருக்கு நான் சொல்லல. நீ எவடியா வேணும் கேக்குறா? கௌரியா கௌரியா தாச்சி அப்படிங்க ஆச்சி பேட்றாங்க. இந்த உத்துமி பார்த்தா அடி அடி அடிச்சாங்க மாமா. அடி அடி அந்த கேக்கட் கால்ல கடக்குறோம். நீ கட்ட தாலி அறுத்து போட்டாங்க. ஒரே ஒரு அடி தான். ஆட்டோ கண்டாத போய் வித்து எங்க அக்கா இந்த ஊரு பொம்பளை அடிக்கு தான் பார்த்து பைதா படுத்து யார் போட்டு பிறகு என்ன ஒரே அடிதான் மாமா. அந்த வேனுக்கு அண்ணாண்டு போய் வீந்தேன். தூக்கி விட்டு ஆள் இல்லாத தத்து தர மாதிரி வந்து நிக்கிற மாமா. அச்சுட்டு சொல்றா என் வீட்டுக்காரன் கேட்டே நான் சொல்லல, நீ கேட்டு நான் சொல்லுவேன். அடியே அவங்களா ஒரு ஆம்பளியா தாலி கட்டின பொண்டாட்டி சந்தேகப்பட்டு கேக்குறான். அந்த பொட்டை பையன் அதுவும் நீ சாதாரண பொட்டை இல்லையா, முட்டை துண்ண பொட்டையா, மஞ்சா போட்டா. அது நான் மஞ்சா போட்டேன். கோய் பொட்டையா கேட்டாங்க. உனக்கு தெரியாது, ஒரு நாட்டு மன்னர் இல்லையா, உனக்கு தெரியாது. என்னங்க எப்ப நீ தொட்டு தாலி கட்டின உன் தாலி அர்த்தப்பட்டாலோ எப்ப உனக்கு பொண்டாட்டி அவ்வளவுதான். அவன் நாட்டுல இருக்கக்கூடாது. அது மட்டுமா மறுபடியும் அந்த பொட்டை பையன் வந்து இந்த கரு காரணம் யாருன்னு கேட்டா உங்களுக்கு வீ தாண்டி தாண்டி அவனுக்கு வீயும் அப்படி சாட்டி வச்சு நிக்கிறா பாரு மாமா. என்னது தாலி? ஒரு பெண்ணுக்கு வேலி. கணவன் உயிரோடு இருக்கும் போது இந்த தாலி அறுத்திருக்கின்ற இது நியாயமா? இது நாங்க இறக்கலாமா? அறுக்கலாமா? சரி அதை விட இந்த கருவுக்கு காரணம் யாரு? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? இவ்வளவுதானே
ஒதுங்க செத்தல பாருமா செத்தல பாரு மூச்சு வருதா இல்லையா செத்தல பாரு என்ன உயிரை போடடா மூச்சு வருதுடா மூச்சு வருதுடா மூச்சு வருதா கையில வச்சு நெருமாங்க செத்தல பாரு நான் பாக்குறேன் மூச்சு வருதா பாரு நான் பாக்குறேன் மாமா நான் பாத்து சொல்லிடுறேன் மூச்சு வந்து எங்க பாப்பாங்க பக்கத்துல பாப்பாங்கடா காது படைறாங்களே பச்சை எடுத்து மூக்கல விட்டு பாப்பாங்க வேற என்ன சரியான ஆளுங்க நீங்க செத்துட்டால நாடி பிடிச்சு தான் பாப்பாங்க செத்தாலா இருக்கிறாங்க பாருடா ஆளு காலி போனாலா செத்துட்டா சுத்தமா காலி மாமா ஏய் மீனா படுவாய் முண்டை எங்கள அடி அடி அடிச்சா மாமா நீ சொன்ன நான் செய்துட்டேன் மாமா மாமா படுவாய் முண்டை எங்கள அடி அடி அடிச்சது உடம்புல வலி எடுத்துச்சு மாமா ஏமா நம்ம கொசுவத்தி இல்ல உள்ள ஆமா அவளை சுத்தடி போட சொல்லிக்கிறேன் குசுத்தியா அது அம்மாவுக்கு ஆசை தோய் அவதான் ஓ கொசுவத்தியா கொசுவத்தி நான் போய் 2 பேரும் குளிச்சிட்டு வரோம் மீனா வாடி இங்க இவ யாரு யாரவ என்னுடைய மனைவி சில நாட்கள் என்னுடைய மனைவியாக வாழ்ந்து விட்டா சரி இந்நாட்டு மகாராணி வந்து விட்டா அதனால என்ன செய்ய தெரியுமா இவரை என்னுடைய நாட்டிலே எடுத்து அடுக்கலை செய்யணும் புரியல என்னுடைய நாட்டிலே எடுத்து அடுக்கலை செய்யணும்டா இது யார் நாடு என் நாடு யார் நாடு சத்தி விட்டதடா கை விட்டதடா சுத்தி கட்டதடா வாட்டா இப்ப மாட்டடா அடி பாவி அடி நாசக்காரி நேவந்திக்கு நீ நல்லவன் என்று நினைத்து நீ சொன்ன மாதிரிலா என்னுடைய மனைவி தாசி வேசி விபச்சாரி என்று என் கையாலே எடுத்து நான் கொண்டு விட்டேன் நீ வருவாவி போடுங்களா நாங்க நல்லவனு மட்டும் போன் பண்ணி சொன்னோமா என்ன சொன்ன இது யார் நாடு யார் நாடு ஏன் நாடு குடிகார கம்யூனிட்டி அதுக்கு முன்ன உன் நாடு இது இப்ப எங்க நாடு ஓலக்குடிச்சில வந்து சரக்கு சாப்பிட்டு கையெழுத்து போட்டேன் ஞாபகம்தா எப்படா போட்டேன் 7500 ரூபாய் குடிச்சா எங்க இந்த சுய நினைவு இருக்கும் கையெழுத்து மட்டும்தான் நீ போட்ட மீதிலாம் நான் ஃபுல்லா பண்ணிட்டேன் இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவோடு முதல் மிஸ் மீனாவுக்கே சொந்தம் இதை சுய நினைவோடு எழுதி கொடுக்கே இப்படிக்கு கனகவேந்தன் கையெழுத்து போட்டது நீதான்டா தலையெழுத்த மாறி போச்சு இன்னொரு விஷயம் தெரியுமா அது யாரு நடிச்சுக்கிறா யாரு எங்க அக்கா நடிச்சுக்கிறியா அதான் கிடையாது அது எங்க அக்கா பொண்ணு என் மண்டாட்டி நான் வீட்டுக்கார டாபர் மாமா அதை விட நீ தூக்கு மாட்டி செத்துருக்கலாமாடா வீதியாக சென்று பிச்சை எடுத்துக்கலாமாடா என்னையாண்டா தூக்கு மாட்டி சாவ சொல்ற ஏண்டா கூட்டி விட்டேடா உலகத்திலேயே மானந்தாங்க தூக்கு மாட்டிட்டாங்கன்னா முதல்ல நீ தான் மாட்டிக்கோங்க ஏண்டா தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது எவ்வளோ வீட்டுக்கு போனேன் போடுகால நீ போய் மாட்டி போடா எவ்வளோ வீடு வந்தேன் காட்டுக்கு வந்தேன் வேட்டையாடி முடித்து விட்டேன் எனக்கு தண்ணீர் தாங்க முடியல ஏண்டா உன்னுடைய குடிசை நாடி வந்தேன் தண்ணீர் கேட்டு தண்ட வந்தேன் அந்த தண்ணீர்ல ஏதோ கலந்து கொடுத்து என்ன மழைக்கடை செய்து என்னுடைய நாட்டை எழுதி வாங்கி கொண்டேன் நாடோடி நாய்களா ராத்திரி 8 மணிக்கு சரக்கு சாப்பிட்டா 3 மணிக்கு தெளிமா தெரியல எல்லாருக்குமே தெளியும் போது எழுதி ஓட வேண்டித்தானே 7500 ரூபாய் குடிச்சிட்டு இந்நேரத்துக்கு கிராஸ் கேள்வி விடாம சரக்கு கொடுத்துக்கினே எதை ஒன்னாலும் மன்னிப்ப ஆனா நீ அந்த வாழைக்கருவோட தொக்கு பாயை சோறு துண்டு பாட்டு ஒண்ணு பாடினா பாரு அப்ப நல்லா சேடா வாழைக்கருவாடு தொக்கு வாத்தாய்ப்பு மூக்கு அப்ப நல்லா சேடா நாட்டுல இருக்கக்கூடாது நாயே என்னடா அட கட்டாம இருக்கோ நீ போடு வேசமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி அதிகார போதைகளை ஆணவத்தின் பாதைகளை ஆட்சி நிலத்தில் அமர போன்ற ஆணவத்தால் எனக்கு மதியம் ஊத்தி கொடுத்து என்னை மழைக்கடிய செய்து என் நாட்டை எழுதி வாங்கி கொண்ட நாடோடி நாய்களா ஆனா நாட்டை கூட எடுத்துக்கொள்ளுங்கடா ஆனா என்னுடைய மனைவியை பொதிக்கோ எரிக்கோ என் நாட்டுல உன் மனைவிய பொதிக்கவோ எரிக்கவோ ஜான் இடம் கிடையாது. என்னடி கவர்மெண்ட்ல இலவச பண்ணா கேக்குறேன் மறுபடியும் உன் நாடு சொல்லாதரா யாரவன்
கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குடா? உலகத்திலே விலை மதிப்பில்லாத கலப்படம் இல்லாத ரெண்டே ரெண்டு பொருள் தான். என்னென்ன? ஒன்னு தாய் பாசம், ஒன்னு தாய் பால்னு சொல்லுவாங்க. நம்மளால உடம்புக்கு முடியாத காலோட போய் அப்படியே திண்ணை மேல படுத்து வந்தா கூட 10 மாதம் சுமந்து பெற்றார் தாய்க்கு தான் அடிச்சுக்கும். அவதான் தூக்கி எடுத்து போய் குளப்பாட்டியா தந்து மறுபடியும் திண்ணை மேல படுக்க வைப்பா. அதுக்கப்புறம் தாய் ஸ்தானத்துல இருந்து யாரு பார்த்தனா எங்கேயோ பிறந்தி எங்கேயோ வளர்ந்து திருமணன்ற பேர்ல 1000 பேர் கூடி இருக்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து தாலி கட்டணமே 3 முடிச்சு போட்டு அந்த பொண்டாட்டிக்கு தான் அடிச்சுக்கும். அவதான் தூக்கி எடுத்து போய் குளப்பாட்டியா தந்து படுக்க வைப்பா. தேவடியாலாம் படுக்க வைக்க மாட்டான். உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோ. தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கும் போது எவன்லாம் தேவடியா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறானோ அவன் நிலைமையெல்லாம் கட்சியில இதான் பார்த்தா சொக்கா சூத்தால் தான் கையிலும். டேய் அரசன் நின்று கொண்டால் தெய்வம் நின்று கொள்ள சாட்சியே இல்லாத கொள்ளுண்டா. உங்கள் இருவருக்கு அழிவு காலம் வெகு தூரம். தாலி கட்டின பொண்டாட்டியே தெய்வம்னு வாழ்ந்தாரு சாபம். சட்டத்தை பத்தி நீ பேசுற முட்டாளே, அடி முட்டாளே. டேய் 5 5 10 எஸ் அம்மா எப்பவுமே கெத்து 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 நங்கிடா ரைட். டேய் கோவிலுக்கு போன அர்ச்சனை இனிமே இங்க வந்தாலே உனக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. தம்பி கையில போட்டா ரிங்கு, இதுக்கு மேல இந்த இடத்துல நின்னா வாத்தா உனக்கு சங்கு. டேய் ஏடிஎம்ல எடுத்த பணம் இனிமே உன் குடும்பமே போணும் போணும் போணும். கவர்மெண்ட்ல ரோடு பண்ணா ஊத்துவாங்க தாரு, எங்க கிட்ட அனாசமா வச்சுக்கினாங்க வாத்தா நீ தாரு. கோவில போட்ட சரணம் இனிமே உனக்கு மரணம் 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 மரணம். மினா 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 என்னடா மினா மினா என்னடா? ஐயோ திடீர்னு ஒண்ணு பார்த்தோனே எனக்கு ஒரு கவிதை வந்துச்சு. என்ன பார்த்தது வந்ததா? எப்படிடா? ஐயோ சொல்லட்டுமா? சொல்லு. ஆவலாக இருக்கிறேன். அப்படியா? இந்த ஊர்ல இருக்கிறாரா வேலு? 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 அதோட வாய்முறியம். வேலை விட நீ எவ்வளவு மேலு, வேலை விட நீ மேலு. பாப்பா டேய் என்ன பாப்பா சூரமணி ஜெயம் ஜெயம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகுந்த குரலை கேட்பேன். இது உயர்திரு வட இழப்பை சேர்ந்த உயர்திரு பஞ்சா அண்ணன், நகைச்சுவை நடிகர் உயர்திரு பஞ்சா அண்ணன் யாருக்கு எங்கள் சக்தி கணபதி நாடகமன்றத்தின் நிர்வாகி, அவருடைய மகனின் சேர்த்து சொல்லு. சக்தி கணபதி நாடகமன்றத்தின் நிர்வாகி பிரதூர் நகைச்சுவை புயல் பிரதூர் ரமேஷ் ஐயா அவர்களுக்காக ரூபாய் 501 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார். உயர்திரு பஞ்சாவுடைய மகன் கார்த்தி அவர்கள் எங்கள் சக்தி கணபதி நாடகமன்றத்தின் நிர்வாகி நகைச்சுவை புயல் பிரதூர் ரமேஷ் ஐயா அவர்களுக்காக ரூபாய் 501 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார். அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். டாபர் மாமாவுக்காக கொடுப்பாரு, காலையில கொடுப்பாரு. சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிவிட்டாச்சு. டாபர் மாமாவுக்காக ரூபாய் 501 கொடுத்திருக்கின்றார். கீழ்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த உயர்திரு ராமையா எங்கள் சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழு பாராட்டி ரூபாய் 201 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார். அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம். திருப்பி எடுத்து போக கூடாது. இவன் ஒரு செருப்பு மாதிரி. ஆமா எனக்கு என் காலுக்கு சரியா இருந்தா தான் செருப்பு போட முடியும். காலுக்கு சரியா இல்ல கைக்கு மனசுக்கு பிடிச்சது கொஞ்ச நாள் போட்டு வாழ்ந்தேன். ஆனா இப்போ பிடிக்கல. இவன் சைஸ் எனக்கு சரியில்லடா. என் சைஸ் சரியா இருக்குமா பாரு. உன் சைஸ் என்ன? என் சைஸ் 9 எனக்கு 11 கால். காலா என்னடா அது காலு 11 சரியில்லைன்னு இப்ப 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கறாங்க. அதனால இவனை கைட்டி விட்டுட்டேன். கைட்டி விடு. டேய் வாடா. என் நாட்டுல இந்த பொணமும் நீயும் இருக்கவே கூடாது. இதே இடத்துல நின்னு வச்சுக்கோ. அவளுக்கு நேந்து கட்ட உனக்கு AK-47 10 PK-47 15 வச்சுக்கிறேன். அது என்ன PK-47 கேள்விப்படாததுக்கு? இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து போருக்கு போறதுக்காக நான் தயாரிச்சது PK-47. அதை விட நம்ம கிட்ட பீரிங்க 2 குண்டுக்குது போட்டு தூக்குனா போயிடுவேன் சொர்க்கத்துக்கு இல்ல. குண்டை நீ வச்சுக்கடா, பீரிங்க அங்க அனுப்புடா. குண்டு யார் வச்சுக்கிறாங்கடா. குண்டு வச்சுக்கிட்டாடா பெரிய விஷயம். குண்டு வீடியோ எடுக்கிறாங்க. ஏன்டா என்ன மாட்டி விடுற? ஏன்டா உனக்கு ஞாபகம் எதுனா வருது உனக்கு? டேய் யாருடா உனக்கு? கொண்டு போடுவேன். டேய் இந்த நாட்டுல இருக்கவே கூடாது. இவன் இந்த நாட்டுல நீ இருந்த மாட்டேன். மகனை தொலைச்சிடுவேன். அவளுக்கு நேந்த கட்டா தொலைச்சிடுவேன். பட்டா பட்டா பை 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 தான் பை பையன்
அந்த பாவியா கூட இருந்தீங்க நானும் அந்த வேலை செய்தினால என்ன மறுத்து ஒட்டிக்கிங்க அவன் கையில கிட்ட போடு ஒரே குறியா இருக்கிறது பெண் என்றால் பேய்க்கும் மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதோ மாசமா இருந்தோ அடிச்சோ செத்து விட்டான். அந்த வயிற்று மேல போய் ஏறி நிக்கிறாளமா, குழந்தை வயிற்று மேல நிக்கலாம். பெண்களுக்கு தான் இலக்கிய மனுஷன் சொல்லுவாங்க, ஆனா அதான் கிடையாது. பொம்பளைக்கு தான் கல் நெஞ்சம் நிறைய. பஸ்ல கூட போய் பாரு, குழந்தை எடுத்துக்கின்னு 2 பை எடுத்துக்கின்னு ஒரு பொம்பளை ஏறும் ஃபுட்பால்ல. எல்லா பொம்பளையும் உக்காந்துருப்பாங்க சீட்ல. அதை பார்த்த உடனே ஏறின உடனே நம்மள எழுப்பி சொல்லிட்டு உக்காந்து உடனே இப்படி திரும்புவாங்க. ஆனா ஆம்பளைக்கு அப்படி கிடையாது. குழந்தை வச்சுக்கு நிக்கிறியம்மா அப்படின்ட்டு அவங்க எழுந்து சீட்டு விடுவாங்க. அந்த அம்மா இருக்கிற நிலைமையை பார்த்து கூட அந்த பருவாய் முன்னைக்கு பாசம் வரலையாப்பா, இப்படி ஏறி நின்று போறாளாப்பா. நல்ல மரம் காத்தடிச்சு சாய்ந்ததம்மா, நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடிச்சு சாய்ந்ததம்மா. ஆரீராரோ ஆரீராரோ ஆரீராரீராரீராரோ ஆரீராரோ ஆரீராரோ ஆராரிரோ. மல்லிகை பூசிண்டேவா நான் வளர்த்த ரோசாவாவா, வண்டி 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 இருக்குண்ணா. பொன்னாச்சி ஒத்த புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம், நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடிச்சு சாய்ந்ததம்மா.
உனக்கு நான் கொல்லி வைக்க போகிறேன். தண்ணி கொஞ்சம் கொடுங்க முதல்ல. பரவாயில்லைமா சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாழதி கண்ணூரங்கு தாளில் அல்லியலோ சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு தாயினி கண்வலரு தாளிலோ வேப்பில வீசி கிட்டு பாட்டு படிச்சேனே கிட்டு நீ கண்வலரு தாளிலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் உலகையாள வேண்டாமா கண்வலரு காளி சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண்ணோரரு தாரேலோ வெப்பில வீசி கிட்டு பாட்டு படிச்சேனே கேட்டு நீ கண்ணூரங்கு தாரேலோ
சந்தன மல்லிகையில் கூலி கட்டி போட்டேன் தாயினி கண் வளரு தாலே நல்லேலோ தெப்பில வீசிக்கிட்டு பாட்டு படிச்சேனே கேட்டு நீ கண் வளரு தாலே நல்லேலோ கனகவந்த மன்னன் கனகவனுக்கும் நீண்ட நாட்களுக்கு மனித செல்வ காலத்தால் என் கட்டளை கோரி தவம் இருந்தார்கள். தவம் இருந்தும் அல்லாமல் அறத்தையும் பெற்றார்கள். இடபாகத்தில் இருக்கும் சக்தி நட்சமாக பெண் குழந்தை பிறக்கணும் என்று வரத்தை பெற்றார்கள். கனக வேண்டிய கட்டிய மணிவண்டி பாராமல் சாப்பிட்டுக் கொள்ளிட்டார். பல சித்திரவேலை செய்தார். தாசி மீனா சொல்ல கேட்டு நிறமாத கர்ப்பிணி பெண் என்று பாராமல் சாத்துக்குள் அடித்து பல சித்திரவேலை செய்து தீர மூட்டி கொளுத்தினார். என் தாயக வைப்பாட்டி வெடித்தது எடுக்கும் நேரத்திலே நான் ஆகாய மார்க்க சென்றேன். ஆகாய வாரியார் வளர்க்கப்பட்டு கருத்த மேனியோர் பிறந்ததால் கருத்த மேனியோர் பிறந்தார். கருமாவில் பேசிவிட்டார்கள். மீண்டும் வந்து உலோகம் எதற்காக அந்த தாசி மீனாவை கொல்வதற்காக வந்திருக்கின்றேன். தாசி மீனாவை கோவிந்த நீ ஒரு பேமானி. எங்க அம்மா பிறந்திருக்கும் எங்க அப்பா தான் பார்த்தாரு. நாங்களாம் வாயடி வாயாண்டு தொழில் செய்யலாம். அது முன்ன யாரு அவங்க பாட்டி தேவடியா, அதுக்கப்புறம் அம்மா தேவடியா, இப்ப நீ தேவடியா, அதுக்கப்புறம் ஒண்ணு தேவடியா. அதே மாதிரி என் குடும்பத்துல எடுத்துக்கோ. எங்க தாத்தா டாபர் மாமா, எங்க அப்பா டாபர் மாமா, நான் டாபர் மாமா, இதுக்கப்புறம் என் பையன் டாபர் மாமா. பரம்பரை தொழில். சரி சரி ஏண்டா நான் யார்? தேவடியா இந்த நாட்டுக்கு இப்ப நான் யார்? இந்நாட்டு மகாராணி. ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி.
ஒன்னுக்கு உலவாத கிழிஞ்ச பொத்த கோணி காலையில அதிக உலக உனக்கு அஞ்சு அங்கராணி நீதான் மாட்டிட நான் மாட்ட மாட்டேன் நான் கழுவுற மீன் நழுவுற மீன் மேனஸ் இல்லாதவனே மேனஸ்னா சி டீசன்ட் இல்லாதவனே ஐயோ பேசுறேன் கருப்பு கட்சி கண்ணிக்கு மேல் பேசி விட்டு தேவையாது தெரியாது பயமுடுற இந்நத்துக்கு ராணினா நீ ராணினா அப்ப நாயா ராஜா ஒரு ராஜா வந்திருக்கேன் சல சல என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏறி விளையாட்டு காலி பண்ணி விடுவேன் பேசுறது ராஜாக்கு முன்னாடி பேச்சு மூச்சு வரலாமா பேசக்கூடாது ஒரு ராஜா வருகிறேன் லகடபாண்டி அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கிறான் என்ன பண்ணா நீ துதி பாட வேண்டாமா மன்னா துதி பாடின அவ்வளவுதானே சிறப்பா பாடிடுறேன் பாடும் பாடி கொலையும் கருப்புக்குதான் கருப்பிடுமா நான் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்கிறேன் பெருமையாக பாட வேண்டும் முந்தி முந்தி நாயகனே ஐயா முந்தி முந்தி நாயகனே முக்கண்ணனார் தன்மகனே அந்த கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே முன்னடவா கணபதியே முன்னடவா நெஞ்சு கூட பாகலையே ஏரா பேசி ராஜா வருவாரு ஏ ராஜா வருவாரு நான் ரோஜா பூ வாங்கி வச்சேன் ஏ ராஜா வர கடலையே இங்கு ரோஜா பூவாடுதையா இந்த ரோஜா பூவாடுதையா ராஜா வருவார் ராஜா துதி இல்லைன்னு சொல்லுங்க ராஜா வேணி கூப்பிடுற நீங்க தான் நான் ராஜாவா ராஜா வருவாருன்னு ரோஜா பூ வாங்கி வச்சிருந்தேன் எனக்கு அதெல்லாம் போகுது யாரு இங்க காவலா காவலா ஏய் காவலா ஓ அந்த கிராதகனை அரண்மனைக்கு அழைத்து சென்று நோ 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 பிடி கட்டெரும்பை காதில் விடு உன்னை இந்த காதின் வழியாக வர வேண்டும் மன்னிக்கவும் அரசே துதி பாட வேண்டும் அவ்வளவுதானே சிறப்பாக செய்து முடிக்கிறேன் ராஜாதி ராஜே ராஜ மார்த்தாண்ட ராஜ விக்ரம ராஜ பராக்கிரம ராஜ குலோத்துங்க போட்டி கொடுத்த பாடுஸ் வருகிறார் 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 இந்த கட்சியில எல்லாம் கட் பண்ணிடு கை செய்து போடாத உன் பெருமை உங்களுக்கு ஏதப்பா தெரியும் போகுது ஏனி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அது மாதிரி உன் பெருமை யாருக்குமே தெரியும் அவன் தெரியாதுமா டேய் இந்நாட்டுக்கு ராணினா ஆமா என் பக்கத்தில் இருப்பவது ராஜா ரதத்திலே அமர்ந்து நாட்டு மக்கள் குறையெல்லாம் தீர்க்க வேண்டும் ஆமா அதனால் இப்போதே ரதத்தில் அமருவோம் நாட்டு மக்களை பார்க்கலாம் புறப்படு போகலாம் பக்கத்துல நீ இருந்தாவே போதும் எனக்கு 10 ஏன பலம் இப்படியே சொல்லி சொல்லி உடம்ப ரணகாலமாக்க ரெடி உன் பலத்துல எனக்கு தானே கொடுக்குற அதனால அடுவா கொடுப்பாங்க ஒரு இடமா எங்க கட்ட சனி போங்கடி அப்பல அங்க வராதே அத்தை தத்துரு
எங்களுக்கு ஒட்டிக்கிட்டு இப்ப அப்படியா நல்லவடா பத்தினி படவட்டா 10 பேரை விட்டு தடவட்டா பத்தினி ஓம் சக்தி பத்தினி பராசக்தி ஏந்து வாடி மேலாந்து படுத்தனா அங்கல பரமேஸ்வரன் ஆனா மேலாந்து படுக்காத நீ ஏந்து வா டேய் நான் வரது இருக்கட்டும் நம்ம வீட்டு தேடி எவ்வளவு வந்துக்கறாள் அவ யாருன்னு பாரு அதே சுடுகாட்டுல கொளுத்திக்கறாங்க டீசல் காலி ஆயி போகுது அரள கடட வந்து அப்பனா அவ ஒண்ணு குத்துலும் அதேதான் அரவே கடை மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு இது வேற நம்ம ஊர் தேடி ஆம்பளைக்கு தான் வந்துக்கறாங்க ஏதோ அரள கடை வந்துக்கிட்ட யாரு நான் கேக்குறா கேளுமா ஏய் why you what is your name tell me you tell Airtel BSNL Vodafone Docomo hey why you what is your name hey சொன்னா கட்டற நான் கட்டறனா உங்களுக்கு வெறியேத்தி விடுறாளுங்கடா அவள நீ ஏன் கட்டற சொல்லுங்க கல்லுக்கு டேய் வந்திருப்ப யாரும் தெரியவில்லையா தெரியும் தாண்டி உனக்கு கேக்குறேன் கருமாரி உருமாரி திருமாரியாக வந்திருக்கின்றேன் உங்களை கொல்வதற்காக உன் பேர் என்ன கருமாரி ஆதார் கார்டு வச்சிருக்கியா ஓட்டர் ஐடி வச்சிருக்கியா ரேஷன் கார்டு வச்சிருக்கியா பேன் கார்டு வச்சிருக்கியா ஏரி வேலை அத்தியாவது வச்சிருக்கியா நானா கடிப்பான்னா எப்படி நம்புறது வாட் தி ப்ரூஃப் யூ டெல் ஓட பாரு இங்கிலீஷ் யார் ஓட போறாங்க அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாதா டேய் அதிகமா பேசிட்டே தர்பூசணி சாப்பிடு எதுக்கே தர்பூசணி ஓடி வச்சு வாயில சொருவிட்டு வந்தா அதான் தான் தீட்டின கத்தி தண்ணியா கூர்பாயுது பாரு அந்த மாதிரி கதை மத்திலே கூர் பாயிர மத்தியா இல்லடா பேசுற நெஞ்சு வறட்சி இருக்கதா தர்பூஸ் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு பாத்து சொல்லு என்கிட்ட டேஸ்ட் தான் சொல்லு கேளுடா ஏய் கர்மாரியா ஆமா நேத்து கண்டா உங்களை கொல்வதற்காக நானே நக்கடி பண்ணேன் நானே நான் பண்ணி என்ன கனகவேந்தன் தெரியுமா உங்களுக்கு யாரா கனகவேந்தன் கனகவேந்தன் அந்த குடியார் பையன் 9 மாசமா நம்ம வீட்ல இருந்தானே அவனை பத்தி அடறவள குடும்பத்திலே ஒரு மாதிரியான லூசு நான் அம்மாச பௌர்ணமி கிட்டிக்கு வந்தா எங்க அட்டிக்காவாது நான் மன்ற அமங்கல் தாங்க தான் வீட்ல மஞ்சள் தண்ணி தெளிச்சு தேத்தி விட்டுக்கறாங்க கல்லு எடுத்து அடிச்சு விடுவோம் கேக்குற கேள்வி மட்டும் போய் எப்படா வெட்டுவாங்க யாரு ஒண்ணுதான் என்னையா மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டாங்க நீ அது ஆடுறா பாய் ஏய் என்னடா நீ தானே சொல்ற என்னடா வாரீங்க நீங்களா நீ தானே ஏய், கனகவல்லி தெரியுமா உங்களுக்கு யாருமா கனகவல்லி கனகவல்லி ஓ அந்த திட்டு புள்ள வாங்கி வந்தால செவுடி அவளை சொல்லிக்கிறா ஓடிட்டா பாரு பேசிக்கிட்டே வேத்துனால ஏறிக்கிட்டாங்க ஓ ரமேஷனா என்ன கல்லர் அடிப்பா நான் மென்டலு என்னன்னா சொன்னப்பல ஆடியா காணும் அத பாரு பாவு ஏதுடா அத பாரு இங்க இருக்கிறீங்க வேத்துனால ஏறி வாங்கிட்டா பாரு மேல இருக்கிறவள கீழ டேடா அவரே டேடா நல்லா இருக்கேனியா தண்ணி குடுப்பா அந்த வேகத்துல போய் தண்ணி குடுப்பாங்க எதிராளி சண்டை தண்ணி கொடுக்காத டீசல் பெட்ரோல் தான் ஊத்தி கொளுத்தவல எதிராளி முதல்ல சண்டைக்கு வர்றாங்கன்னா நம்மளால அடிக்க முடியலன்னா நம்ம வீக்னஸ் செஞ்சுன்னு எங்க இடங்குது நம்ம எதிரலாம்னு பாத்துக்கணும் ஏண்டா அவன் நெடுக்க ஓட வச்சான்னு தெரிஞ்சுக்கின்னு வர்றான் கப்புன்னு வந்து படியில ஏறிக்கும் நீ பதங்கிட்ட என்னால பதங்க முடியல அது மாதிரி உனக்கு பதுங்க தெரியாது இல்ல ஏய் வாய் முடி பயவிடு பயவிடுங்க வாடா யா என்ன என்ன ஓட விட்டா கொஞ்ச நேரத்துல தெரியும் ஓட விட்டாடா என் உடம்பு எரியுது என்ன ஓட விட்டாடா என் ஜக்கால் திங்களுக்கு போடுறா அம்மா சேர்த்தின்னு வர ஏண்டா இவ காட்டுற பூத்துல நம்ம எங்க பாரு ஏற்கனவே அம்மன் படத்திலே பார்க்கல ஏற்கனவே 2 பேரை போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம அதே மாதிரி அடிச்சு போட்ட கொளுத்துருவோம் உன்னை சரியா ஏய், என்ன அவளை பத்தி பேசுறேன் உனக்கு அவளை கோவம் வருது எங்கேயோ போய் திட்டு போல வாங்கிட்டா அந்த கருவு காரணம் யாருன்னு கேட்டோம் அவ சொல்ல மாட்டா வீட்டுக்காரன் அச்சா செத்துட்டா பொம்பளை பாவம் சும்மா போவாது அப்படின்னு கட்டை முட்டி போட்டு கொளுத்துறேன் என்னடி பாத்துக்க ஏய், எதற்காக உங்களுக்கு கொல்ல வந்தேன் தெரியுமா கனகவல்லி நாடு கனகவந்த மன்னன் கனகவல்லிக்கும் நீண்ட நாட்களாக மனித செல்வ காலத்தால் என் கணவரை கோரி தவம் இருந்தார். முதல்ல இருந்து வராமாவோ தவம் எதிரும் அல்லாமல் என் கணவர் கொடுத்த கனியால் கருவாக அவர்களுக்கு கனவு கொடுத்த பழத்தால் தான் அவ கருவானாலா இது அப்ப அவளுக்கு புள்ள கொடுத்து உங்க வீட்டுக்காரா ஏய், இப்ப கடவுள் எல்லாம் புள்ள கொடுக்க இறங்கிட்டீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போறமே
மலை மேல உட்காந்து ஈஸ்வரன் பாத்துக்கிறாரு எந்த பொம்னாட்டிக்கு புள்ள கொடுக்கலாம் சரியா வெக்கமா இருக்கு இவனுக்கு என் வீட்டுக்காரன் புள்ள கொடுத்தாங்க கத்திய மணி வந்து பாராமல் சாத்து கொண்டு அடித்தார். ஏன் அடித்தார்? இந்த தாசி மீனா சொல்ல கேட்டு நிறமாத கற்பிணி பெண் என்று பாராமல் சாத்து கொண்டு அடித்து பல சிந்தனை செய்து தீய மூட்டி கொளுத்தினார். என் தாயாக வெளிப்பட்டு வெடித்தது. வெடிக்கும் நேரத்திலே நான் ஆகாய மார்க்கமாக சென்றேன். ஆகாய வாணியார் வளர்க்கப்பட்டேன். கருத்த மேனியோர் பிறந்ததால் எனக்கு கருமாறு என பெயர் சூட்டினார்கள். மீண்டும் வந்தேன் பூலோகம். எதற்காக? உங்களை கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். மகளிர் குழுல லோன் கொடுக்கறா வா மகளிர் குழுல லோன் கொடுத்தா வாங்கிக்கோ ஆனா திருப்பி கட்ட மாட்டோம் கவர்மெண்ட் தான் டேய் ஆணுத்தோட ஆடுகின்றாயா? இல்லம்மா நான் துட்டுக்கு தான் ஆடுகிறேன் நீ தான் ஆணத்துல ஆடுகிற அவளுக்கு முன்பதாக நீதான் இருக்க போகின்றாய். மண்டவாளம் வந்துச்சா கூட்ட நீங்க நேரம் தெரியலன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கோயில் இருந்து கூட்டு வந்துக்கிறாங்க வெட்டுறதுக்கு உண்ட ஏண்டா வாடா இங்க அவன் வீட்டு தேடி நான் போல என் வீட்டு தேடி அவன் வந்துக்கிறான் அதானே அவளும் பொம்பளை நானும் பொம்பளை ஓ மை காட் ஏய் அப்பப்ப திடீர்னு பொம்பளை சொல்லாத ஏண்டா கம்ப்ளைண்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் தாண்டி வந்தனா கல்யாண பிடிச்சி வைக்கணும் அப்புறம் தாண்டி போடா பல ஏண்டா நம்ம ஊர் தேடி அவன் வந்துக்கிறா அவ வீட்டுல சேர்ல உட்காந்துருக்கணும் நம்ம தெருவில் நிக்கணுமா என்ன கர்வம் தெரு என்ன கர்வம் அவளுக்கு கர்வம் இருக்கலாம் என் வீட்டு தேடி வந்துக்கிறா கர்வம் இருக்கலாம் மண்ட கர்வம் இருக்கக்கூடாது நான் அடிச்சிடறேன்டா நான் அடிச்சிடறேன் அவளை பத்தி என்ன பயம் அதானே அவ ஜாதிக்குமே உன் கையில இருக்குது என்ன பார்த்தா அவ பயந்து ஓடணும் பயப்படாத நீ தைரியமா அந்த வண்டி வரத்துக்குள்ள வாடி மேல போயிடலாம் உன் எலும்பு எண்ணிடுவேன் உன் மண்டி நெருக்கிடுவேன் உன் ரத்தத்தை உறிஞ்சிடுவேன் நீங்க 2 பேரும் என்ன கதியா போடுவீங்களோ ஆத்தாலே படிக்கிறீங்களே எப்படி அது? அதனாலதான் கும்பலா வேன்லயே வந்துக்கிறோம் நீ வேன்ல தானே வர போற நான் வேன்ல வரல பைக்ல வந்துக்கிறேன். அவளா நானா ஒத்திக்கு ஒத்த சக்காலத்துல உட்காந்து பாக்கணும் அவ சாவணும் நான் உயிரோட இருக்கணும் உட்காந்து எதிர்பார்த்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். குதிக்கல்ல வச்சு உன்னை அரைக்கிடுமா அப்படியே என்ன படிச்சல என்ன அனுபவம் என்ன திமிரு அடி கரிமிச்சியா ஏய் என்னடி வந்துக்கிற அப்படியே ஒரு அரசுல ஐயோ நீ ஒரு வெத்தி பூச்சிடி இவளுக்கு சங்கு ஊத போறாங்க இப்போ தெரிஞ்சு போச்சு. சங்கு ஊத்துறதுலாம் சொல்லிங்கிறானுங்க படைத்தவளே இந்த பாவிக்கு தாய் தந்தை இல்லை நான் செய்யாத தவறெல்லாம் செய்து விட்டேன் என்னை படைத்தவளே என்ன மன்னிக்க கூடாத தாயே என்ன மன்னிக்க கூடாத அம்மா மீனா செய்த தவறுகளை உன்னை மன்னித்து விட்டால் நீ செய்த தவறுகளை பாமர மக்களும் செய்வார்கள் ஆகியாதான் கொன்று விட்டேன். நான் சாகரத்தை பத்தி கவலைப்படாத தாயே சிறிது நேரத்தில் என் உயிர் போக போகுது என் உயிர் போற நேரத்துல எனக்கு ஒரு வர வேண்டும் அம்மா எனக்கு ஒரு வர வேண்டும் அம்மா எனக்கு ஒரு வர வேண்டும் என்ன மீனா உனக்கு வர வேண்டுமா என்ன வரும் கேள் தடையில்லாம தருகின்றேன். மீனா எனக்கு மறுபிறவி வேணும் மறுபிறவிலும் இதே தாசி குடும்பத்துல நான் பெண்ணாக பிறக்க வேண்டும் நான் தாசி குடும்பத்துல பெண்ணா பிறந்து ஆளாக வேண்டும் தாயே வருடத்துக்கு ஒரு முறை உனக்கு திருவிழா நடக்கும் உன் தேரானது ஊர்வலமா வரும்
இந்த தாசி பெண் உன் தேருக்கு முன்னாடி நடனம் ஆடினதான் உன் தேர் புறப்பட வேண்டும். அது ஒரு வருத்தம் தாங்க தாயே. நீ கேட்காத அழிக்கின்றே பெற்றுக்கொள். அது மட்டும் இல்லை, நான் தாசி குடும்பத்தில் பிறந்தேன். இந்த கீப்பட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்னால துன்பப்பட்டாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க ஆடு மாடு நீர் நிலம் நீர்வளம் பயிர் வளம் இந்த நாட்டு மக்கள் ஆடு மாடு எல்லாம் நல்லா இருக்கணும் தாயி. இந்த ஊர்ல எந்த பங்கம் வரக்கூடாது தாயி. நீ கட்டி காப்பாற்ற வேண்டும் அம்மா. நீ கட்டி காப்பாற்ற வேண்டும் தாயே. கிராம தேவியே அம்மா. பாமர மக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் நானே காக்கின்றேன். ஆட்டுக்கோ மாட்டுக்கோ எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நானே காக்கின்றேன். நல்ல புத்தி வருவாங்க. தேவடியால கூட சேர்த்து செய்யாத கொடுமைலாம் செஞ்சேன். அந்த படுபாய் முன்ன தேத்தின்னு போனா இருக்கிறதா சேர்த்து விட்டாலாம் தெரியல. சரி யார் செத்தா நமக்கு என்ன? அடுத்து ஒரு பொண்ணு பாக்குறோம், கோயில இஸ்து விடுறோம், நம்ம டாபர் மாமா வேலையை ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு காட்சிக்கு அந்த கையை அம்மா கட்டிட்டு வந்த கிட்டு பாக்குறேன் கையை கட்டிட்டு அம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கருமாரி அம்மா, உனக்கு ஆடு பன்றி கோழி என்று சொல்லக்கூடிய 3 காவல் நான் கொடுக்குறேமா. அவனை எப்படியாவது கொஞ்சம் வாயில போட்டுக்கோ. ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க சாவடிச்சுட்டு. நீ செத்துடு என்ன காப்பாத்திடு. அனைத்து தவறுக்குமே காரணமான நீதான். உன்னை கொல்லாம விடவே மாட்டேன். நீ சொல்தான் தான் குத்தி சாவுறதுக்கு அளவுக்கு நான் தரையில் பீச்சு இல்லப்பா. நான் காமெடி பீச்சு தாயே. நீ லேசா வச்சு பார்த்தா நான் உச்சா படுவியம்மா. லைட்டா பாடு தெரிஞ்சுக்கம்மா. தவறு பண்ணலாம் சாவடிக்கணும். முக்காவாசி பேர் சாவடிக்கணும்மா. நான் திரும்பி வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கொடுத்தாயே வாய்ப்பு பாதுபடுத்தி எப்போது மஞ்சாரி மன்னிப்பு கேட்டாயோ அப்போது அவனை மன்னித்து விட்டேன் மகனே. அப்போதே அவனை மன்னித்து விட்டேன். மன்னிச்சுங்களா? மன்னித்து விட்டு மகனே. இதான் மனுஷாளுக்கும் தெய்வத்துக்குள்ள வித்தியாசம் சொல்லுவாங்க. ஆட்டா காலில் வேணும்னு ஆட்டா என்ன மன்னிச்சுட்டான். காலில் டீ வாங்கி தரேன். ஓ இது சும்மா தாயே நாயகி காஞ்சிலே காமாட்சி மதுரை மீனாட்சி காசிலே விசாலாட்சி நீ இப்ப துறையாளே நீனுடைய செல்லம்மா புத்தாக வளர்ந்தவளே முத்துமாரி முத்துமாரி ரேணுகா பரமேஸ்வரி அம்மா. அம்மா தாயே மகனே நம்ம இவ்வளவு நேரம் கத்தன மகனே அம்மா அப்படித்தான் பேசுவாம்மா. நீ குத்திடு. தாயே மகனே என்ன மன்னித்து விட்டீர்களா? மன்னித்து விட்டு இந்த பாவி மீண்டும் இந்த உலகத்திலே மனிதனாக திருந்தி வாழ வேண்டுமானா திருந்தி வாழ வேண்டும் என்றால் எனக்கு நீங்கள் 3 வரம் தர வேண்டும் தாய். உனக்கு 3 வரங்கள் தர வேண்டுமா? என்ன வரம்? யாது வரம்? கேள். தரையில்லாம தருகின்றேன். தரையில்லாம தருவீர்களா? முதல் வரம் கேட்கலாமா? எந்த கவர்மெண்ட் பஸ்ல தனியார் பஸ்ல நான் ஏறினால் கண்டக்டர் என்கிட்ட டிக்கெட்டே கேட்கக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? மகனே நீ கேட்டதை அளிக்கின்றேன் பெற்றுக்கொள். ஓம் முதல் வரம் கொடுத்து விட்டீர்களா? கொடுத்துட்டேன் மகனே. இரண்டாவது வரம் கேட்கலாமா? அம்மா நாடகம் தொடர்ந்து இருக்குதுமா. எந்த ஊருக்கு போனாலும் ஆட்டக்காருக்கு கோழி கறியா போடுறாங்கம்மா. கோழி கறி உடம்புக்கு சூடாகி போய் தாயி. அதனால இருக்கிற 15 பேருக்கு கோழி கறி போட்டாலும் என் ஒரு ஆளுக்கு மட்டும் ஏதோ ஊருக்காரால முடிஞ்சது ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி. ஒரு ஆளுக்காரா 2 கிலோ ஆட்டுக்கறி கம்மி தானமா. 8,16 1600 ரூபாய் தானே. எவ்வளவு உண்டியில கட்டு போடுறாங்க? 1600 ரூபாய் கொடுக்கூடாதா? மகனே நீ கேட்டவர்களை தருகிறேன் உரைத்திருக்கேன். இந்த வரம் தருகின்றேன் பெற்றுக்கொள். இரண்டாவது வரம் கொடுத்து விட்டீர்களா? கொடுத்து விட்டேன் மகனே. இரண்டாவது வரம் என்ன கேட்டேன் தாயே நீங்கள் கொடுத்து? என்ன வரம் கேட்டாய்? என்ன வரம் கேட்டாய்? என்ன திருப்பி என்ன கேக்குறேன்?
கேட்கறது அழித்து. சரி தாய் உட்காருமா. அம்மா தாயே மகனே, மூன்றாவது வரம் கேட்கலாமா? கேட்கலாம். மூன்றாவது வரம் தான் முக்கியமான வரம் தாயே. முக்கியமான வருமா? இந்த வரம் எனக்காக கேட்கவில்லை, பாமர மக்களுக்காக கேட்கிறேன். மகனே, என் அண்ணன் பஞ்சாவுக்காக கேட்கிறேன், அவர் மகன் கார்த்திக்காக கேட்கிறேன். எல்லாரும் தான் பொதுவாக தான் கேட்கிறேன். கம்பெனி மகனே, இந்த வாரம் உனக்காக தேவை கிடையாது, பாமர மக்களுக்காக கேட்கின்றார். ஆமா தாய். கேள், கதையெல்லாம் வருகின்றேன். என்னைக்கா வரியால் மேல் காலை வச்சுன்னு போறாமா. மூன்றாவது வரம் என்ன தெரியுமா? என்ன வரம் அது? ஆண்கள் நாங்கெல்லாம் பாவப்பட்டு ஜென்மந்தாய். காலையில 6 மணிக்கு எழுந்து மூஞ்சி கழுவிலாம் கழுவி வீட்டுல இருக்கிற கூழோ கஞ்சா குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்புறேம்மா. சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம். சம்பளத்தை வாங்கிட்டு வர வழியிலேயே கடை தண்ணி வச்சுதான் மனசு கேக்குதா. 145 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிட்ற தாய். வீட்டுக்கு வந்து ஓடு சோறு துண்டு பச்சை எழுதிருக்கோம். வெடிக்காலம் 3 மணிக்கெல்லாம் தலை விண்ணு அடிச்சுக்குது. மாத்து மருந்து போட்டாங்கன்னா இந்த தலைவலி போகும். கடை கிடையாது தாய். பிளாக்ல போய் கேட்டா 230 ரூபாய் வர்ற தாய். அவங்க அம்மா தாலியா இருக்கும். 145 ரூபாய் குவார்டர் 230 ரூபாய்க்கா விற்பா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அதனால ஆண்களுடைய பரிதாப நிலைமையை பார்த்து உலகத்திலே ஆஸ்பத்திரி எல்லாம் எப்படி 24 மணி நேரம் திறந்து இருக்கிறதோ, அதே போல் ஒயிட்ஷாப்பும் 24 மணி நேரம் திறந்து. இருந்தாலும் சென்று வருகின்றேன். பூலோகத்திலே கருத்த முகத்தோடு பெருத்த உருவோடு நீ பிறந்து விட்டாய் என்று ஆமா, மும்மூர்த்திகள் உன்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றார்கள். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் உன்னை பார்த்து ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கருத்து மேலோடு பிறந்து வைத்ததால் மும்மூர்த்திகளும் நகைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது உன்னுடைய சக்தியால் ஒரு அசுரனை படைக்க வேண்டும். அந்த அசுரனை படைத்து அந்த மும்மூர்த்திகளையும் சிறைபிடிக்க வேண்டும். அப்படி அவர்களை அடித்து துன்புறுத்தினால் அவர்கள் உன்னை வந்து பணிவார்கள். என் சக்தியா என் பக்தியா ஒரு அசுரனை படுத்தி விட்டால் மும்மூர்த்தி ஆணவம் குறைந்து விடுமா? ஆணவம் குறைத்து விடும். நீ சொன்னது போல் இப்போதே வருகிறேன். என் கருத்திருக்கும் சபாத்துக்கு உயிர் கொடுத்து இப்போதே அசுரனை படைக்கின்றேன். அசுரனை படைத்து விட்டாய், அவனுக்கு பெயர் சூட்ட வேண்டுமே. என் கருத்திருக்கும் கபாலத்துக்கு உயிர் கொடுத்துட்டான். அவரு கபால சூரியன், கபால சூரியன். வாய்க்கல்
கை நோக்குவது என்றால் என்ன? லூசு பலிக்கிறியாமா? லூசு என்றால் என்ன? பைத்தியம் 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 என்றால் என்ன? மென்டல் மென்டல். ஏம்மா எங்கம்மா கரையம்மா? நீ பாட்டு கேட்டு போட்டு போய்க்க போற வரலாம் கேள்வி கேட்டு அடிக்கிறாமா? ஏம்மா என்ன வந்து காப்பாத்துமா? அம்மா என்ன? அம்மா நான் என்ன? ஏய் சாவது என்றால் அம்மானா என்ன தெரியும்? உனக்கு அம்மா இருக்கிறாங்களா? அம்மானா என்ன தெரியாதா? நம்ம 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் தாய் தான் அம்மா. அம்மா 10 மாதம் சுமந்து பெற்றது தாய். ஆமா அவங்கதான் அம்மா. உனக்கு அம்மா இருக்காங்களா? எனக்கு அம்மா இருக்கிறாங்க. உனக்கு அம்மா இருக்காங்க? உனக்கு எல்லாருக்கும் இருக்கிறாங்க. அப்ப எனக்கு மட்டும் யாரும் இல்ல. ஏய் உனக்கு அங்க அம்மா இல்ல என்ன என்ன கேக்குறா? உனக்கு அப்பா ஏய் கால்ல அடடா யாரா வா? ஏய் அம்மா கன்ஃபார்ம் டூ ஸ்டார்ட் ஆவே. ஏய் அம்மா யாரு என்ன கேட்டா எப்படியா? சார் உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் கமலா. உங்க அம்மா பேரு விமலா. அட பரமோது. எல்லாமே கமலா. உங்க அம்மா பேர் என்ன? விமலா. ஏய் அப்பனா எனக்கு அம்மா இல்லையே. எங்க அம்மா யாரு? நாராயண என்றால் செத்தாண்டா சாகரு. ஆண்டவனை பவுல் போட்டு கம்முனிட்டி வந்து உனக்கு யார் நாராயணா நாங்கள தான் வந்து பாக்கி கும்பிடு வாங்கிட்டாங்க. கை கால் விட்டு நச்சுறாங்க. ஆண்டவனை வணங்குவது என்றால் என்ன? ஆண்டவனை வணங்குவது என்றால் என்ன? சொன்னாலே உன்னுடைய பேரா? கபி கபி மேரா தில் மே. கபா இல்லனா கபால சூரன். கபால சூரன் யாரா? நீயா? இல்ல நீயா? 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 ஆஹா. அப்ப யாரு? கபால சூரன் யாரு? கபால சூரன் என்று உன்னை பார்த்து நான் உரைக்கின்றேன். சாமி உன்னுடைய பேர் தான் கபால சூரன். அப்ப உன் பேரு கபால சூரனா? டேய் கபால சூரன் இதுவரை யார் என்று தெரியாமல் இருந்தேன். மகனே என்ன பார்த்தவனே கபாலசுரா என்று அழைத்திருக்கின்றார். ஆமா பேரு கபால சூரன் வெச்சுக்கறாங்க. ஆகனா பேர் தெரிஞ்சு இவருக்கு அப்பா அம்மா யார் தெரியும்? எல்லாருமே தெரியும். உங்களுக்கு தெரியும். ஏய் எங்க அப்பா அம்மா யார் சொல்லு. ஏய் கபால சூரா யாரு? அடிக்கான் கையா என்ன நிறைய அடிக்கான். அடிக்கான் உன்னுடைய கடை தாய் தந்தை யார் என்று உனக்கு தெரிய வேண்டும். அவ்வளவுதானே. உன்னுடைய தாய் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது. உன்னுடைய பெயர் மட்டும் தான் எனக்கு தெரியும். எங்க தாய் தந்தை யாருன்னு உனக்கு தெரியாது. போல ஏய் அட வட்டி பார்த்து புரிவேன். உன்னுடைய தாய் தந்தை யார் என்று உனக்கு தெரிய வேண்டும். அவ்வளவுதானே. ஆமாயா 84 கோடி ஜீவராசிகளும் படியளக்கக்கூடிய கத்தன் என்னுடைய தந்தை பிரம்மதேவன். அரடி அவரிடம் சென்று நீ கேட்டால் உன்னுடைய தாய் தந்தை யார் என்று அவர் சொல்லிவிட ஒரு தேவல ஜீவராசியா படிக்கக்கூடிய ஒரு தந்தை. ஆமா. இவரையும் அவர் தானே படிச்சிருப்பாரு. அவரை கேட்டா தாய் தந்தை யார் தெரியும்? எறும்பு 86 ஜீவராசிகளை படைக்கக்கூடிய உன்னுடைய தந்தை அதுல ஒருவன் நானும் தான். அதானே என்ன படைத்தவனா? என்னுடைய தந்தையிடம் கேட்டால் சொல்ல போகின்றார். தந்தை பிரம்மதேவனை கேட்டா எல்லாம் தெரியும். சத்தியலோகத்திலே இருக்கிற என்னுடைய தந்தை. என்னத்துக்கு செலவு பண்ணி சத்தியில போய் அவன் அப்பாண்ட கேட்கணும். ஒரு புள்ளையாச்சா அப்பா ஒருவனா வர மாட்டாங்க. வருவான். குமுறு வருவான். வருவானா? வருவானா? என்னை அடிப்பதால் உனக்கு எந்த லாபமும் கிடையாது. எங்களை அச்சா மட்டும் 100 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்களா இல்ல? அப்படி இல்லை. இவர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சத்தியலோகம் செல்ல வேண்டும். நீ யாரு? எல்லாத்தையும் எடுத்துட்டு கொடுக்கணும். நீதான் என்ன சேர்த்துங்க? 100 ரூபாய். 100 ரூபாய் கொடுப்பாங்களா சேர்த்துன்றியா? மத்தி எடுத்துட்டு கொடுக்கணும். நீதான் இந்த மாதிரி வாங்கணும். பாவாடி சுத்திக்கிட்டு வந்து மொத்த பேர் அடிக்க கூடாது. அதுக்கு தர மாட்டாங்க 100 ரூபாய். அப்படின்னா அதுவும் பிரிவில் பாவாடை. விரிவில் பாவாடை. சரி நாரதன் உரைச்சபடியே டேய் சொல்லியா இப்போ நீ போ. போய் போய்
பாவம். என்ன என்றால் என்ன என்றால் என்ன? நான் தான் கேட்பேன். நான் தான் கேட்பேன் என்றால் என்ன? எவ்வளவு கஷ்டம். இப்பொழுது சத்தியலோகம் செல்ல வேண்டும். தாய் தந்தை யாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மத்த